படம் ஓவராலாக நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃபை கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஹாஃப் ஓகேவாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போகுது. அதில் என்னென்னா படம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக் இருக்குது படம். அது அந்த லேக்கு கொஞ்சம் படத்தில் வந்து கொஞ்சம் இல்லாமல் இருந்ததுன்னா படம் வந்து இப்போ இருக்கிறத விட கொஞ்சம் ஒரு ஸ்டெப் நல்லாவே இருந்திருக்கும். இந்த ஜல்லிக்கட்டு இந்த மாட்டு இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறவங்களுக்கு அது ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும். மற்றபடி இந்த செட் ஆஃப் ஆடியன்ஸும் இல்லை, படம் பார்க்கணும் வீக்கெண்டில் வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு படமாக இருக்கும், அவ்வளோதான். படம் என்ன இருக்குன்னா காமெடி இருக்குது, ஒரு 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 ஃபன் இருக்குது. ஸோ ஃபன் காமெடி இருக்குது, ஒரு ஜல்லிக்கட்டு பற்றி இருக்குது. நம்ம என்ன சில நிறைய விஷயங்கள் வந்து பேச மாட்டாங்க. ஜல்லிக்கட்டு பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டு மாட்டோம். ஸோ அதை வந்து இயக்குனர் வந்து அதை பேச ட்ரை பண்ணியிருக்காரு. மூவிஸ் நல்லா இருக்குண்ணா, சூப்பராக இருக்குது படம். டைரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு. படமே நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் காமெடியாக இருக்குது, நல்லா லாஸ்ட் த்ரில்லிங்காக வரும், கமர்ஷியலாக இருக்குது படம். குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம். பேரல் ஸ்கோர் நல்லா இருந்தது. அங்கங்கே கிளைமேக்ஸ் ஃபைட் வந்து அந்த ஜல்லிக்கட்டு மாதிரி முயற்சி பண்ணதெல்லாம் நல்லா இருந்தது. பட் அதுவுமே ஓகே. அதாவது நீங்கள் கேட்கறத நல்லதா அப்படின்னா அப்படி யோசிச்சு சொல்லலாம், அவ்வளோதான். கருப்பு பல்சர்னா என்ன நினைக்க தோணும்? பைக்கை பேஸ் பண்ணி எதை சொல்ல வராங்க அப்படின்னு நினைக்க தோணும். ஆனால் இது வந்து ஒரு நல்ல மெசேஜை வந்து இன்செர்ட் பண்ணியிருக்காங்க. அந்த மெசேஜ் வந்து செகண்ட் ஹாஃபில் ரிவீல் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ரிவீல் ஆனால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்க தோணுது. நல்லா இருக்குது சார். கண்டென்ட் வந்து கொஞ்சம் புதுசான கண்டென்ட் தான். நல்லா இருக்குது படம். அதாவது எல்லோரும் இப்போ சொல்லுவாங்கன்னா பேய் வந்து வேறு மாதிரி காட்டிடுவாங்க எல்லாத்துலையும். இந்த படத்தில் வந்து பல்சரை வந்து மேலே பேய் இருக்குன்னு சொல்லும்போது அது கொஞ்சம் கண்டென்ட்டு டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. மன்சூர் அலிகான் ஆக்டிங் நல்லா இருக்குது. அட்டகத்தி தினேஷ் ஆக்டிங் நல்லா இருக்குது. ஹீரோனியோட ஆக்டிங் நல்லா இருக்குது. அவங்க கூட பண்ண செகண்ட் ஆக்ட் எல்லாரும் ஆக்டிங்குமே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆனால் ரொம்ப ஈர்த்து பார்க்கக்கூடிய வந்து அட்டகத்தி தினேஷும் மன்சூர் அலிகான் அவருடைய மேலே தான் நிறைய ஃபோக்கஸ் இருக்குது. செகண்ட் ஹாஃப் நல்லா தான் இருக்குது படம். ஒரு ஜல்லிக்கட்டு மையமாக வச்சு தான் எடுத்திருக்காங்க. செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்குது படம். அந்த செகண்ட் ஹாஃபில் ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா தான் இருக்குது. தினேஷ் நல்லா பண்ணியிருக்காரு. ரைட்டிங்கே கம்ப்ளீட்டாக விட்டாங்க. அதாவது எதை சொல்ல வந்தாங்களோ எல்லாத்துலேயும் அது ஒரு காமெடி முயற்சி பண்ணியிருக்காங்க. அதுவுமே எல்லாத்துலேயும் ஒரு 1% தொட்டுட்டு விட்ட மாதிரி ஒரு ஃபீல். எதுவுமே முழுசாக அவங்க கொடுக்க முயற்சி பண்ணல. ஒரு பேய் படமாக, இல்லை ஒரு ஆக்ஷன் படமாக, இல்லை ஒரு த்ரில்லர் படமாக, இல்லை ஒரு ஜனரஞ்சகமான படமாக, எல்லாத்துலேயுமே ஒரு குழப்பம் இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஏதாவது ஒரு ஜானரை முழுசாக எடுத்து அதை கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்கன்னா மேபி இந்த படம் ஒர்க் அவுட் ஆயிருக்கும். மாடை யாருமே அடக்க முடியாத மாடை வந்து கதாநாயகன் அடக்கிறாரு ஜல்லிக்கட்டில். அந்த மாடை அடக்கிறதுக்கும் போது யாருமே அடக்க முடியாது, ஹீரோ அடக்கிறாரு. பல்சர் வந்து பரிசுன்னு சொல்கிறாங்க. அந்த பல்சர் வந்து ஒரு இதுவாகிறாரு. நம்ம மாடை வந்து அடக்கிட்டான்னு சொல்லி வில்லன் வந்து அந்த மாட்டை வெட்டிடுறாரு, கதாநாயகனையும் கொண்டுறாரு. அந்த மாட்டோட ரத்தம் வந்து பல்சர் மேலே போய் விழுது. மாடோட உயிர் வந்து பல்சர் மேலே ஏறுது சார். இதுதான் டிஃப்ரெண்ட்டாக முயற்சி பண்ணிக்காரு டைரக்டர். ஒரு நல்ல பிளாட் எடுத்து ரொம்ப அழகான ஒரு படமாக எடுத்துருக்கலாம். அது மிஸ் பண்ணிட்டாங்களோன்னு தோணுது. கிராமத்தில் ஒன்று செட் ஆகும் சார். ஏன்னா மதுரையில் தான் எடுத்திருக்காங்க. செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் அந்த ஜல்லிக்கட்டு இது அதை வேணா ஜல்லிக்கட்டு எப்படி காட்டியிருக்காங்க அது ஒரு ஃபீலிங்காக வேணா சென்டரில் செட் ஆகும். வில்லேஜில் வந்து பார்க்கறதுக்கு வேணா வாய்ப்பு இருக்குது. மாடோட ஆவி உள்ளே இருக்குது, அது வந்து பழி வாங்கும். அது இன்னொன்று கதை காட்டுறது அது கொஞ்சம் நம்மளுக்கு மூஞ்ச சொல்லிக்கிற மாதிரி இருக்கும். ஓப்பனாக சொல்லலாம். அதுதான் மனுஷன் இங்கே நல்லா நடிச்சிருக்காரு. அவர் சில இடத்துல நல்லா நடிச்சிருக்காரு, சில இடத்துல அவருக்கு மூஞ்சி சுழிக்கிற மாதிரி இருக்குது. அவர் நடிப்பு நல்லா இருக்கு. எப்பவுமே இதில் பார்க்கும்போது கொஞ்சம் ஏதோ மூஞ்சி சுழிக்கிற மாதிரியே இருக்குது. தினேஷ் பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அட்டகத்தி மாதிரி ஒரு படம் பண்ணிவிட்டு இந்த படம் வந்துட்டு அவர் திருப்பி கொஞ்சம் கம்மி பண்ண மாதிரி தான் ஒரு ஃபீல் ஆச்சு. ஸோ அதை இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம். ஸ்க்ரீன் ப்ளே சுத்தமாக இன்னும் நல்லா என்கேஜிங்காக கொடுத்துருக்கலாம். ஒரு நயன்தாரோட டோரா படம் மாதிரி ஒரு விஷயத்தை பிளாட் எடுத்துகிட்டு அது ஜல்லிக்கட்டோட கம்பேர் பண்ணி எடுத்த விதம், யோசிச்ச விதம்லாம் நல்லா இருந்தது. பட் நல்லா இருந்துச்சுங்க. கருப்பு பல்சர் சாரே இருக்கு.